ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தற்போது தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கடலூர் மாவட்ட நலவாழ்வு சங்கமானது புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 17 வகையான பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது 17 டைப் ஆஃப் போஸ்ட்டு. டோட்டல் வேகன்சி 22 காலி பணிகளுக்கான கால்பர் தான் இது. இந்த அனைத்து பணியிடங்களுக்கும் விண்ணப்பிப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதி 18 வயது முடிஞ்சிருக்கணும். அதிகபட்ச கல்வி தகுதி அனைத்து பணிகளுக்கும் 35 வயதுக்கு உள்ளே இருக்கணும். அதில் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 32 வயதுக்குள்ளே கேட்டிருக்காங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னா, மருத்துவ உளவியலாளர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, சீரியல் நம்பர் 3 இருக்குது இல்லையா, அதுக்கு மட்டும் 32 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் 35 வயசு வரை இருக்கலாம். மேலும் இந்த அனைத்து பணிகளுக்கான கல்வி தகுதியும் இதுக்கான சம்பள விகிதமும் எல்லாமே வேரியேஷன் ஆகுது. ஸோ அது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிளான்ஸ் நல்லா வாசித்து பார்த்துக்குங்க. இதில் பர்டிகுலராக சொல்லணும்னா, கிளீனர் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக்கு, அதாவது நடமாடும் மருத்துவக்குழுவில் கிளீனராக ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஏஜ் லிமிட்டு 8ஆம் வகுப்பு தேர்ச்சியும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். தமிழில் தெளிவாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 போஸ்ட்டை தவிர மீது எல்லாமே ஓரளவுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படித்தவங்க மட்டுமே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குது. சம்மந்தப்பட்ட அந்த டெக்னிக்கல் துறையில் நீங்கள் இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் படித்து கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லா தகுதிகளுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த விண்ணப்பத்து கூட ஃபஸ்ட்டு விண்ணப்பம் எங்கே எப்படி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கங்க. இது கடலூர் மாவட்டத்துடைய கலெக்டரேட் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் இந்த விண்ணப்பத்தையும் அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அல்லது கடலூர் மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் நீங்கள் கேட்டு பெற முடியும் விண்ணப்பத்தை. அந்த விண்ணப்பத்தை கூட இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, 1 கல்வி தகுதிக்கான மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள், 2 இருப்பிட சான்று, 3 சாதி சான்று, 4 நீங்கள் ப்ரியாரிட்டியில் விண்ணப்பிச்சிங்கன்னா அதுக்கான சான்று, அதாவது மாற்றுத்திறனாளி அல்லது விதவை அல்லது 3ஆம் பாலினத்தவர் இந்த மாதிரி ஏதாவது ப்ரியாரிட்டியில் விண்ணப்பிச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆதார் அட்டையினங்கள் இதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் இணைச்சி நீங்கள் அப்ளிகேஷனை கொண்டு போய் சம்மந்தப்பட்ட முகவரியில் நேரில் கொடுக்கலாம், அல்லது விரைவு தபால் மூலயமா அனுப்பலாம், அல்லது மெயிலில் சென்ட் பண்ணலாம். மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான முக்கியமான நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா, அந்த என்ஆர்ஹெச்எம் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நேஷ்னல் ஹெல்த் மிஷன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிலேருந்து வரக்கூடியது. ஸோ இது எப்போயுமே ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுப்பாங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, மேலும் எந்த நேரத்திலும் பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது டெம்பரரி போஸ்ட்டு தான். 11 மாதங்கள் வரை பணியமர்த்துவாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் பணி முறிவு செய்யப்பட்டு மீண்டும் பணியமர்த்துவாங்க. இது எப்போதும் காலமுறை விதத்துக்கு மாற்றப்பட மாட்டாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுட்டு விண்ணப்பிங்க. இது ரிலேட்டடாக படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்காக காத்திருக்கிறவங்க அட்லீஸ்ட் டெம்ப்ரரி போஸ்ட்டு இருந்தாலும் அது வரைக்கும் நீங்கள் பர்மனன்ட் போஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் ஒர்க் பண்ணலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கடலூர் மாவட்டத்துடைய டிடிஎஃப்ஸுடைய அட்ரஸ், உறுப்பினர் செயலர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், நம்பர் 5 பீச் ரோடு, கடலூர் 607001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் விரைவு தபால் மூலயமாவோ அல்லது அந்த அட்ரஸில் நேர்லேயே போய் கொடுக்கலாம். மெயிலில் சென்ட் பண்ணுறவங்க மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, dphcud@nic.in அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் சேர வேண்டிய கடைசி டேட் 8/2/2024, அதாவது அடுத்த மாதம் பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நேர்லேயோ அல்லது விரைவு தபால்லையோ அவங்களுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அல்லது மெயில் அனுப்பினாலும் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடுங்க. அதுக்கு பின்னாடி அனுப்பினா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ காலி பணியிடங்களை கூட்டவோ குறைக்கவோ அல்லது நியமனத்தை தள்ளி வைக்கவோ இந்த போர்டுக்கு அதன் மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் குறைக்க மாட்டாங்க. போஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கலாம், அல்லது நோட்டிஃபிகேஷன் தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கலாம். இது எல்லா நோட்டிஃபிகேஷனும் போடுற ஒரு சென்டென்ஸ் தான். மற்ற பிரகாரம் கால்பர் பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் அந்த போஸ்ட் எடுத்துருவாங்க.
அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள், இதுதான் ஃபார்மேட்டு. இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்ங்கிற இடத்துல நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத மறக்காமல் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருமே உள்ள கண்டென்ட் எல்லாம் ஃபில்அப் பண்ணிடுறாங்க, ஆனால் டைட்டிலை மறந்துடுறாங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது காமன் ஃபார்மேட்டு தான் அப்ளிகேஷனு. ஸோ 17 வகையான போஸ்ட்டில் நீங்கள் எதுக்கு விண்ணப்பிச்சிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் தெரியும். அதேமாரியே ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு விண்ணப்பித்தாலும் தனித்தனி விண்ணப்பத்தில் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிங்கிற இடத்துல கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மறக்காமல் ஃபில்அப் பண்ணுங்கள். மீதி ஃபோட்டோ தேவையான இடத்துல ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பூர்த்தி செஞ்சு மறக்காமல் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதாவது எல்லாமே செஞ்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கையெழுத்து போட மறந்துடுறாங்க. அந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிச்சிருவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண பின்னாடி நீங்கள் வந்து அப்ளிகேண்ட் சிக்னேச்சர் சைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வேலிடு. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்குரிய குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு வேலிட் அப்ளிகேஷன், இன்வேலிட் அப்ளிகேஷன் ரெண்டாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு வேலிட் அப்ளிகேஷன் யார் யாரெல்லாம் தகுதியான விண்ணப்பங்களோ அவங்க எல்லாருக்குமே கம்பல்சரி வந்து நேர்காணலுக்கு வர சொல்லி உங்களுக்கு நேர்காணல் கடிதம் அனுப்புவாங்க. ஸோ அந்த டேட்டில் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரையும் மெயில் ஐடியும் தெளிவாக வந்து குறிப்பிடுங்க உரிய காலமில். ஏன்னா நேர்காணலுக்கு டைம் இருந்தால் லெட்டரில் தான் வந்து கூப்பிடுவாங்க. சம் டைமில் வந்து நேரம் இல்லாத டைமில் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நேர்காணலுக்கு இந்த டேட்டில் வந்துடுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்பர் வந்து தெளிவாக எழுதுங்க. அந்த மாதிரி வந்து தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வந்து நேரில் வர சொல்லி வந்து உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு கலந்துக்க சொல்லி அழைப்பு கொடுப்பாங்க. அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸு, சொல்லக்கூடிய பதில் அடிப்படையில் உங்களுக்கு வந்து மார்க் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணி பணியமர்த்துவாங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த ரிலேட்டடாக வந்து மருத்துவ ரிலேட்டடாக படிச்சுட்டு ஜாப்புக்காக காத்திருக்கிறவங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. மெயினாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த படிப்பு படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே.